ஹாய் வணக்கம். இது உங்கள் தென்காசி சாரல் ஐஏஎஸ் அகாடமி. 2024 வந்து சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு வந்து இருக்குதா இல்லையா அப்படின்றது ரொம்ப ஒரு கேள்வியாக இருந்தது. அதே நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மெமோ, ஸோ அந்த மெமோ வந்து சுற்றிக்கிட்டே வந்துச்சு. ஸோ அது உண்மைதானா அப்படின்றத அறிந்து, ஏன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப்பில் வந்து எடிட் பண்ணி நம்ப வைக்கிற மாதிரி நிறைய ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா 2020 வந்த ரிசல்ட்டை இப்போ வந்த மாதிரி டேட்லாம் எடிட் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மெமோ வந்து உண்மைதானா, அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதெல்லாம் அலசி ஆராய்ந்து சப் இன்ஸ்பெக்டரோட பணியிடம் இந்த 2024க்கு இருக்குதா, ஸோ எவ்வளவு பணியிடம் இருக்குது, அதற்கான அறிவிப்பு வந்து எப்போ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ அப்படின்ற விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எப்போ நமக்கு உறுதியாகுதோ அப்போ தான் நம்ம இந்த 2024 சப் இன்ஸ்பெக்டருக்கான வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, அதற்கான எக்ஸாம் எப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளவு பணியிடம் அப்படின்றது உட்பட நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் வந்து 31/1/2024 புதன்கிழமை முதல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தொடங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 2024 ஆண்டு அறிவிக்க உள்ள சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான அட்மிஷன் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ 2023 தேர்ச்சி பெற்ற வெற்றியாளர்களில் சிலர், ஏன்னா அவ்வளோ பேர் ஃபோட்டோஸும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா இதில் போட முடியாது. ஸோ அதனால் சிலரை மட்டும் எஸ்ஏ அண்டு போலீஸோட வெற்றியாளர்களை போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸாம் நம்பரோடு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் கிராஷ் செக் கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 2024 ஆண்டு வெற்றியாளர்கள் அப்படின்ற அடுத்து நம்ம போடக்கூடிய அந்த வெற்றியாளர்கள் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் அப்படின்றது சாரல் ஐஏஎஸ் அகாடமி தென்காசி அப்படின்றத ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறோம். ஸோ தங்கி படிக்க தென்காசி சாரலுக்கு வாங்க அப்படின்னு ஒரே வளாகத்தில், அதாவது கேம்பஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஹாஸ்டல் செப்பரேட் பில்டிங், கிளாஸ் ரூம் செப்பரேட் பில்டிங் அப்படின்னு நினச்சிருக்கோம், தனித்தனியாக வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல், இது எல்லாமே சேர்த்து வந்து நினச்சிருக்கோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய தினசரி ஆக்டிவிட்டீஸ், அதாவது நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டெய்லி ரெகுலராக என்ன செய்யும் இருக்கும். மார்னிங்காக ஃபிசிக்கல் இருக்கும், நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் அது அஸ் யூஷுவல். ஸோ கிளாஸு, ஆஃப்டர்நூன் வந்து டெஸ்ட்டு, அப்படி இல்லைனா ஸ்டடி, ஈவினிங் வந்து அந்த வச்ச டெஸ்ட்டோட கொஸ்டின் டிஸ்கஷன். ஒருவேளை டெஸ்ட் இல்லாமல் ஸ்டடி பண்ணிங்கன்னா நீங்கள் ஈவினிங்கும் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த டைமில் ஏதோ ஒரு கிளாஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த 2024 அறிவிக்க உள்ள இந்த எஸ்ஏ பணியிடத்துக்கான நம்ம செய்யக்கூடிய பயிற்சி முறைகள். ஓகேங்களா? ஸோ இதற்கான கட்டணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரடி வகுப்பு இதை வந்து ஆஃப்லைன் கோர்ஸாக தான் வைக்கிறோம். ஸோ இதுக்கான கட்டணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 15,000 அப்படின்றத கட்டணமாக வந்து வச்சுருக்கிறோம். ஸோ இந்த 15,000 அப்படின்றது ஒரு 3 மந்த்தில் உங்களுடைய சிலபஸ் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. எக்ஸாம் தேர்வு முடிகிற வரைக்கும் இந்த 15,000 தான். ஸோ 3 மாதத்தில் சிலபஸ் முடித்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு அந்த மாதிரி பல ப்ராசஸ் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பண்ண போகிறோம் இந்த 15,000 அப்படின்ற கட்டணத்தில். ஸோ எங்களுடைய திட்டமிடுதல் அப்படின்றது தெளிவாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதாவது ஒரு எக்ஸாமோட கட் ஆஃப் அப்படின்றது கணிச்சு சொல்கிறோம் அப்படின்னா சோசியம் பார்க்குற மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் அதோட பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ நம்ம மேலேயும் சில நெகட்டிவ்ஸ் வந்து நிறைய குறைகள் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகேங்களா? மாணவர்கள் மத்தியில் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா யார் மேலேயும் நிறைகள் மட்டுமே இருக்கக்கூடியதும் இருக்காது, குறைகள் மட்டுமே இருக்கக்கூடியதும் இருக்காது. ஸோ நம்மளுடைய பயிற்சி மையம் அப்படின்றதுல சில குறைகள் சில மாணவர்கள் சொல்ல தான் செய்வாங்க. ஸோ அது அவங்களுக்கு நம்ம பயிற்சி மையத்தில் தனிப்பட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில இதால் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இருந்திருக்கும். இப்போ ஒரு போலீஸோ ஒரு எஸ்ஏயோ ஒரு கட் ஆஃப் சொல்கிறோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் எந்த ஒரு பயிற்சி மையத்திலையாவது கட் ஆஃப் அப்படின்றத கரெக்டாக துல்லியமாக கூறுனது உண்டா அப்படின்னு கேட்டால் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகேங்களா? ஏன்னா அது யாராலையும் யூகிக்க முடியாது. பட் நம்ம இப்போ முடிந்த இந்த காவலர் தேர்வு 2024 இப்போ ரிசல்ட் வந்தது இல்லையா, ஜனவரி மாதம் 12ஆம் தேதி ரிசல்ட் வந்தது இல்லையா, அதோட கட் ஆஃப் மார்க்கை கூட நம்ம அக்யூரேட்டாக சொல்லியிருக்கோம் 59 அப்படின்ட்டு. அப்போது இது எப்படி முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்கிறோம். இந்த கட் ஆஃபுக்கே நாங்கள் அவ்வளோ ஃபீல்டு ஒர்க்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்குறோம். ஸோ ஒரு மாணவனுக்கு நம்ம கட் ஆஃப் சொல்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அவ்வளோ ஃபீல்டு ஒர்க்கு பார்த்து அந்த மார்க்கை ஃபுல்லாக கேதர் பண்ணி அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எவ்வளோ பேர் பரீட்சை எழுதியிருக்கிறாங்க, எவ்வளோ பேர் எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையும் எப்படி எழுதியிருக்கிறாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்த பசங்க பல மாவட்டத்திலேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க நம்ம இன்ஸ்டியூட்டில்.
அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு பயிற்சி மையத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட அந்த ஒவ்வொரு எக்ஸாம் சென்டர்லையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி அவங்க அந்த கொஷினை பார்த்துருக்குறாங்க, அவங்களோட அப்ரோச் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை கேதர் பண்ணி இது எல்லாத்தையுமே அலசி நம்ம வந்து அந்த கட் ஆஃப் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ ஒரு கட் ஆஃப் சொல்கிறதுக்கே நம்ம இவ்வளோ மெனக்கிடுறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் டேட்டை சொல்கிறதுக்கே நம்ம இவ்வளோ மெனக்கிடுறோம் அப்படின்னா, எங்களை நம்பி வரக்கூடிய நம்ம பயிற்சி மையத்தை நம்பி வரக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு டீச் பண்ணி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம அந்த மாணவர்களுக்கு கரெக்டான ஒரு மெட்டீரியல், கரெக்டான ஒரு டெஸ்ட்டு, கரெக்டான ஒரு ஸ்டடி பிளான் எல்லாமே தெளிவாக நினைச்சிடும் அப்படின்னா ஒரு திட்டமிடுதலோடு கொடுக்குறோம். ஸோ இந்த 2024 நீங்கள் எங்களுடைய பயணித்து சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கை வந்து நீங்கள் அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்மளுடைய இன்ஸ்டியூட் நம்பர் 7373739876 அப்படின்ற நம்பர். சரிங்களா? ஸோ தேர்வுக்கு ஒரு குறைந்தது ஒரு 6 மாதம் டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 மாதத்தில் 3 மாதத்தில் சிலபஸ் முடித்து, ஸோ சிலபஸை முடித்து உங்களை நீட்டாக படிக்க வச்சு அடுத்து ஒரு 3 மாத காலம் உங்களை அழகாக பட்டை தீட்டி அந்த எக்ஸாமுக்கு எந்த துளி அளவும் எக்ஸாம்லேயோ ஓவரால் மார்க்லேயோ இன்டர்வியூலேயோ எதுலேயுமே சோடை போகாத அளவுக்கு உங்களை பட்டை தீட்ட வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய முழு வேலையும் இந்த பயிற்சி மையத்து மேலே, இந்த சாரலை ஏசடி மேலே ஒப்படைச்சிட்டேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன், அவங்க என்ன படிக்க சொல்கிறாங்களோ அதை நான் அப்படியே படிப்பேன் அப்படின்ற ஒரு மன எண்ணத்தோட, ஓகேங்களா, நாங்கள் சொல்கிற எதையும் மீறாமல் கரெக்டாக செய்வேன், நான் அவங்க என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அந்த ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி அப்படின்றது 100%. ஓகேங்களா? ஸோ அவங்க போட்டிருப்போம், நாம் கூறியது அனைத்தும் 100% சரியாக இருந்ததற்கு சான்று யூடியூப் பார்த்து விட்டு தொடர்பு கொள்ளவும் பண்ணிட்டு. ஸோ யூடியூப்பில் நம்ம சொல்கிறதே 100% சரியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்டாக வரக்கூடிய மாணவர்கள் இல்லையா, நம்மளை நம்பி படிக்கிறதுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம எத்தனை சதவீதம் உண்மையாக இருப்போம் அப்படின்றது நீங்களே வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கலாம். சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு அப்படின்றது இந்த முறை எப்போ வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மே மாதம் இறுதியில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து வெளியாக உள்ளது. சரிங்களா? ஸோ மேலே நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதம், ஸோ நமக்கான ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் தேர்வு இருக்கிறது மாதிரி திட்டம் அப்படின்றது நமக்கு தகவல் கிடைத்திருக்கு. ஸோ பணியிடங்கள் வந்து எவ்வளவு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 630 போஸ்டிங் தற்சமயம் போஸ்டிங் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 630 பணியிடங்கள் இந்த ஆண்டு வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. ஸோ உங்களுக்கு இந்த சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெற்று இந்த வருடம் நீங்கள் ஒரு பணி பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சாரல் IAS அகாடமியை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான கான்டாக்ட் நம்பர் 7373739876, இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் 7373739875 அப்படின்ற 2 எண்கள் இருக்குது. இந்த 2 எண்களில் எந்த எண்கள்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.